ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அருமையான நேரத்தில் ஆண்டுடைய வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாம். அவருடைய வருகை செய்யுமா இருக்கிறதுனால அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை அன்போடு கூட எச்சரிக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அதுக்காக நாம் அதிகமாக ஆண்டருக்கு நன்றி செலுத்தலாம். இப்பொழுது நம்முடைய தியானத்துக்கு உதவியாக எபிரேயர் 11வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நாம் படிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 ஃபர்ஸ்ட் 6 verses. எபிரேயர் 11 முதல் 6 வசனங்களை நான் படிக்கிறேன். நீங்களும் உங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்து நீங்களும் கூட படிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தெரிந்த அதிகாரத்தை நாம் பார்த்துருக்குறோம். எல்லாருக்கும் தெரிந்தபடி இந்த 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாசத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது. விசுவாசிகளுடைய பட்டியலையும் நான் இங்கே பார்க்குறோம். நம் முன்னோர்கள் எவ்வளோ ஆண்டவர் பேரில் எவ்வளோ விசுவாசமாக இருந்து ஆண்டருக்காக அவர்கள் ஜீவித்தார்கள், ஆண்டருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அவருடைய பெரிய காரியங்களை செய்த எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டரை விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டதினாலே அவர்களை அசாதாரணமான மனிதர்களாக மாற்றி அப்படியாக அற்புதமான காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவங்க 1வது வசனத்திலே பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாததை நம்புவதுதான் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நம்பப்படுகின்ற உறுதியாக இருக்கிறது. ஒரு கருத்தை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் உறுதியாக நான் நம்புகிறோம் என்று அர்த்தம். காணப்படுவதை கண்ணால் பார்க்குறதே நம்புறது ஒரு பெரிய காரியம் அல்ல. அது யார் வேண்டுமானாலும் நம்பலாம். காணப்படாதைகளை நம்புவதுதான் விசுவாசம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பூட்டப்பட்ட அறையிலே அவர் சீஷர் மத்தியிலே வந்து நின்றார். அப்பொழுது தோமா இல்லை. அவர் மறுபடியும் 2வது முறை தோமாவுக்காகவே வருகிறார். சீஷர்களாக சொன்னார்கள், நாங்கள் ஆண்டரை பார்த்தோம், உயிர்த்தெழுந்து விட்டார், உயிர்த்தெழுந்த தேவன் எங்கள் மத்தியிலே வந்தார், நேரடியாக எங்களோடு பேசினார், நேரடியாக அவரை பார்த்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் தோமா அதை நம்பவில்லை. நான் ஆண்டரை நேரடியாக பார்க்க வேண்டும், அவருடைய காயங்களிலே என் விரல்களை விட்டு அவருடைய கையிலே விழாவில் இருக்கிற காயத்தை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று சொன்னான். அவனுக்காகவே ஆண்டவர் 2வது தடவை வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது தோமாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, தோமாவை என்னுடைய காயங்களிலே உன்னுடைய கையிலையும் விரல்களையும் போட்டு பார் என்று சொன்னார். என்னை அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், ஆண்டரே தேவனே என்று சொல்கிறான். ஆனால் வேறு ஒன்று சொல்ல முடியவில்லை. அவன் உள்ள உடைந்தது. ஐயோ இவ்வளோ விசுவாசப்பட்டனே என்று சீஷர்களாக சொல்லியும் கூட நான் நம்பவில்லையே என்று சொல்லி அவன் துக்கப்பட்டான். அவனுடைய இருதயம் உடைந்தது. என் ஆண்டரே என் தேவனே என்று சொன்னான். அதுக்கு மேலே அவனால் சொல்ல முடியவில்லை.
அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பார்த்ததுனால விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொன்னார். யார் பாக்கியவான்கள்? காணாதிருந்தும் நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். அதுதான் உண்மையான விசுவாசம். அதான் இங்கே நாம் பார்க்குறோம். விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன், வரையறையை நாம் பார்க்குறோம். விசுவாசம் என்றால் என்ன? காணாததை நம்புவது, காணப்படாதவனுடைய நிச்சயம். நிச்சயமாக அது இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இப்போ ஆண்டரை கூட நாம் நேரடியாக பார்க்கவில்லை, ஆனால் விசுவாசிக்க நம்புகிறோம். ஆண்டவர் ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறார், மணவாட்டிய சபை அழைத்து செல்ல வரப்போகிறார் என்று நம்புகிறோம். வரும் பொழுது அவருக்காக ஆயத்தமாக இருக்கிறவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்வார். அவருடைய ராஜ்யத்தில் என்னைக்கு நித்திய நித்தியமாக நாம் இருக்க போகிறோம் நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். ஆகவே இங்கே பார்க்கிறோம் 2வது வசனத்தில், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலே என்றால் எதனாலே? விசுவாசத்தினாலே, ஆண்டர் பேரில் உள்ள விசுவாசத்தினாலே. ஆண்டரையே முழுவதுமாக சார்ந்து ஜீவிப்பு தான் விசுவாசம். ஏதோ நான் மூளை அறிவாக ஆண்டரை நம்புவது மாத்திரமல்ல, அது யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறமாக பிசாசுகள் கூட ஆண்டரை விசுவாசிக்கின்றன, நம்புகின்றன, நடுங்குகின்றன. ஆனாலும் கூட ஆண்டருக்கு அவைகள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர்களை தள்ளிவிட்டார். அவர் நரகத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கூட அவர் நம்புகிறார். அது விசுவாசம் அல்ல. அப்போ ஒரு விசுவாசம்னா என்ன வரையறை? அதுக்கு விளக்கம் என்ன? விசுவாசம் என்பது காணாதை நம்பதை மாத்திரமில்லை, நம்முடைய காணக்கூடாத அந்த தேவனை, நம்முடைய ரட்சகரை நம்புவது மாத்திரம் இல்லை, அவருடைய வார்த்தையும் நம்ம விசுவாசித்து நம்பி அதுக்கு கீழ்ப்படிவது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய கிரியிலே காட்டுவது. அதுதான் உண்மையான விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ நாம் விசுவாசத்தின் மூலமாக விசுவாசத்தை எப்படி காட்டுகிறோம்? கிரியினாலே காட்டுகிறோம். எப்படிப்பட்ட கிரியை? ஆண்டருக்காக செய்கிற கிரியை, ஆண்டருக்காக தியானம் பண்ணுவது, ஆண்டருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பது. அப்படிப்பட்ட காரியத்தில் கிரியினாலே நாம் விசுவாசிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பவுல் மிக அருமையாக சொல்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்தசேதனமும் விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ நீ விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருக்கிறாயா, விருத்தசேதனம் இல்லாமல் இருக்கிறாயா என்பதை பற்றி அது ஒரு பொருட்டே கிடையாது. இந்த புதிய உடன்படிக்கையில் அன்றாட இயேசு சிலுவையில் பலியாகி நமக்காக ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டார். இப்பொழுது நாம் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தின பிறகு பழைய உடன்படிக்கையின் காலத்தில் சேர்ந்த அந்த விருத்தசேதனம் ஒன்று இல்லாமல் போய்விட்டது. நீ விருத்தசேதனம் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பண்ணாட்டாலும் அதை பற்றி ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இப்போ எது முக்கியம் என்று பவுல் மிக அழகாக சொல்கிறார். விருத்தசேதனமும் விருத்தசேதனம் இல்லாமல் ஒன்றுக்கு உதவாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்கிறார். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். அப்போ அந்த அன்பும் அந்த விசுவாசம் சேர்ந்து என்ன செய்து கிரியில் காட்டுகிறது. அப்போ ஆண்டுக்கு பிரியமான கிரி இல்லாவிட்டால் ஒருவன் தான் விசுவாசின்னு சொன்னாலும் கூட அவன் உண்மையிலே விசுவாசியே அல்ல. அவன் தன்னையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். மற்றவர்களை ஏமாற்றுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டரை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறான், கடைசியில் தன்னைத்தானே ஏமாற்றுகிறான். ஆண்டர் வரும் பொழுது நான் உன்னை அறியேன் என்று சொல்வார். ஏனென்றால் கிரியினாலே அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம்தான் உதவுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அன்பு விசுவாசம் ரெண்டும் சேர்ந்து அது கிரியில் காட்டப்பட வேண்டும். அவர்கள் தான் ஆண்டர் வரும்போது ஆண்டவர் கூட போக முடியும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திற்கு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொன்னார். அவருடைய அடிச்சொல்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அதுக்கு விசுவாசம் அதிகமாக தேவை. ஆண்டரை நேசிக்கிற அன்பு தேவை. ஆண்டர் மேலே அதிகமான அன்பு இருந்தாலும் ஆண்டர் மேலே விசுவாசம் இருந்தால் தான் அவரை பின்பற்றி செல்ல முடியும். யோவான் சிஷ்யர் 6வது பார்க்குறோம். ஆண்டர் பிரசங்கம் பண்ணின பொழுது அநேக சீஷர்கள் கூட என்ன செய்தார்கள்? இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்ற முடியும், யார் இதை கை கொள்ள முடியும் என்று சொல்லி ஓவராக பின்வாங்கி போய்விட்டாருன்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். அவை ஆண்டருடைய ஆண்டர் பேரில் விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் வெறும் வார்த்தையினாலே ஆண்டரை நாம் விசுவாசிக்கணும்னு சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது.
அந்த ஆண்டர் பேரில் உள்ள அன்பும் ஆண்டர் மேலே வைத்திருக்க விசுவாசம் சேர்ந்து அது கிரியிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அப்படியே நம்முடைய முன்னர் இந்த விசுவாச பட்டியலை பார்க்குறோமே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் கிரியிலே காட்டினார்கள், ஆண்டருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஆண்டருக்காக தியாகம் பண்ணினார்கள், தங்களுடைய உயிரை கூட தியாகம் பண்ணுறதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டன என்றும் இவ்விதமாய் காணப்படுவர்கள் தோன்றப்படுகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:3வது வசனம். அவை அநேக நாத்திகர்களும் அநேக பெரிய விஞ்ஞானிகளும் ரொம்ப நான் படித்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கடவுளே கிடையாது, எல்லாம் தானாக உண்டாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்ப ஏழைகள் ரொம்ப படிக்காதவங்க ஒரு நாள் இப்படி சொல்லவே மாட்டாங்க, சொன்னதே கிடையாது. ரொம்ப ஏழைகள் ரொம்ப படிக்காதவங்க கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நன்றாக படித்தவர்கள் ரொம்ப ஞானிகள் நல்ல வசதியாக இருக்கிறவங்க தான் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் தானாக வந்துச்சுப்பா, எல்லாம் இயற்கையாக வந்துச்சு, கடவுள் கிடையாது ஒன்றும் கிடையாது, எல்லாம் தானாக உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், நாம் பார்க்கிறவர்கள் தானாக உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இது எல்லாம் ஆண்டதான் உண்டாக்கினார் என்பது ஒரு விசுவாசம்தான். 4வது வசனம் எபிரேயர் 11:4, விசுவாசனாலே ஆபேல் காயின்ட பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாதிரி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேரில் விசுவாசனாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆண்டரை நாம் விசுவாசித்து அவர் மனப்பூர்வமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கடமண்ணி அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அவ்விதமாக தான் ஆபேலின் காணிக்கை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், ஏதோ அவன் முதல் தரமான ஆட்டை பலி செலுத்தினாலே மாத்திரம் ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. அநேகர் அப்படி நினைக்கிறார். அதை விட இங்கேயே நாம் பார்க்குறோம், ஆபேல் ஆண்டரை விசுவாசித்தான். விசுவாசத்தினால என்ன செய்தான், அனுதினமும் ஆண்டருக்கு பிரியமாக ஜீவித்தான், ஆண்டருடைய வார்த்தைகளை நம்பினான். ஆண்டரை அடிக்கடி அவன்கிட்ட பேசியிருந்திருக்கலாம், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அப்போ ஆண்டருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்தால்தான் ஆண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும், இல்லாட்டி கீழ்ப்படிய முடியாது. அப்போ காயின் இடத்துல இதெல்லாம் காணப்படவில்லை. ஆண்ட வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, ஆண்ட வார்த்தையை கனமனலை, ஆண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவன் வாழ்க்கை தாறுமாறாக இருந்தது. ஏதோ கொஞ்சம் காணிக்கை கொடுப்பேன்னு சொல்லி அவன் தன்னுடைய நிலத்திலே பயிரிட்டிலேருந்து சிலவற்றை கொண்டாந்தான். முதல் தரமானதை கொண்டு வந்தான்னு சொல்லவில்லை, முதலில் பழுத்த கனிகளை கொண்டு வந்தான்னு சொல்லி நான் வாசிக்கிறது கிடையாது. ஆனால் ஆபேலோ அந்த தனி பலியில் இப்போ தலையீற்றான ஆடுகளை கொண்டாந்து பலி செலுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவன் ஆண்டரை விசுவாசித்தான், ஆண்டர் வார்த்தையை நம்பினான், ஆண்டருக்கு பிரியமாக ஜீவித்தான், ஆண்டருக்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசத்தை கிரியினாலே காட்டினான், அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபிரகாம் கூட ஆண்டரை விசுவாசித்தான், ஆனால் கிரியினை காட்டினான். உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு உன் இனத்தாரையும் விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போக வேண்டிய ஆண்டவர் சொன்னார். ஒன்றும் பேசாமல் ஒரு கேள்வியும் கேட்காமல் நான் ஏன் ஆண்டரை போக வேண்டும், இங்கே நல்லா தானே இருக்கிற அப்படின்லாம் சொல்லவே இல்லை. மறுவார்த்தை பேசாமல் உடனடியாக கீழ்ப்படிந்தான். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கிரியினாலே கீழ்ப்படினாலே காட்டினான். ஈசாய்க்கை பலி செலுத்தி சொல்லும் பொழுது உடனடியாக கீழ்ப்படிந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நம்பினான். உன் மூலமாக பெரிய சந்ததியில் உண்டாகும், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி பெறும்னு சொன்னார். அதை ஆண்டவர் செய்வார். இந்த ஈசாய்க்கு பலி செலுத்தினா கூட இன்னொரு பிள்ளையை ஆண்டு தருவார் என்று அவன் நினைத்திருக்கலாம். அந்த விசுவாசத்தை அவன் கிரியினாலே காட்டினான். நான் ஆண்டரை முழுதமாக சார்ந்திருக்கிறேன் என்பதுக்கு அதுதான் அத்தாட்சி. அவ்விதமாக நாம் கிரியிலே காட்டுகிறோமா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஆண்டர் பார்க்கிறார். அநேக விசுவாசிகளை விட பார்க்கிறோம், விசுவாசிகள் சொல்லிக்கூட பார்க்குறோம். சில உலகப்பிரான சின்ன சின்ன சலுகைகளுக்காக ஆண்டரை விசுவாசிக்காமல் ஆண்டருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க பார்க்குறோம்.
ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்கிறதை பார்க்குறோம். பொய் சொல்கிறதை பார்க்குறோம். ஆண்டரை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்கிறதை பார்க்குறோம். அவள் ஆண்டரை ஏமாற்றவில்லை, தங்களை தாங்களே தான் ஏமாற்றிக் கொள்கிறாள். ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். அவள் ஏசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக கொஞ்சம் அந்த கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுப்பட்டான் என்று சொல்லி நான் பார்க்கணும். சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஆண்டரால் கொடுக்கப்பட்டது. ஆண்டர் அது ரொம்ப கனமணிகிறார். முதல்ல பிறந்த பிள்ளைக்கு அது உரியது. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஆண்டர் கனமணிகிறார். ஆனால் இந்த ஏசா அதை கனமணவில்லை, அதை அலட்சியப்படுத்தினான். ஒரு நேரம் கூழுக்காக, ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லை, ஒரு கூழுக்காக அதை விட்டு விட்டான் என்று சொல்லி நான் பார்க்கணும். அதனால் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், அவனை தள்ளிவிட்டார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அவை உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக, அரசாங்கம் தர சில சலுகைகளுக்காக நாம் ஆண்டரை விட்டு பின்வாங்குறோமா, மறுதளிக்கிறோமா, பொய் சொல்கிறோமா, ஆண்டரை விட்டு விலகி போகிறோமா, ஆண்டர் வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் போகிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் என்ன சொல்லுமா, என்ன சொல்கிறார்? நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்குவேன், உன்னை எஜமான சந்தத்தில் பிரேசின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டுமா? நம்முடைய காதால் கேட்க வேண்டுமா? அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு பாராட்டை நாம் பெற வேண்டுமா? அப்படி என்றால் சிறிய காரியத்தில் முதல்ல உண்மையாக இருக்க வேண்டாம். இதை சொல்லுவான், இது ஒன்றுமே இல்லை, இது ஒன்றும் இல்லாத காரியம், இதெல்லாம் ஆண்டு பெருசாக நினைக்க மாட்டார்ப்பா, இந்த இவங்க செய்யலை அவங்க செய்யலை, அந்த விசுவாசிப்பார், இந்த உன் சபைக்கு வரங்களா பாரு எவ்வளோ பேர் செய்கிறாங்க, உன் நண்பர்கள் உறவினர் எல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் சாதாரண காரியம், இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி தான் நீ உலகத்தில் பிழைக்க போகிற இப்படின்னு சொல்லி பல விதமான நல்ல சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவான். கேட்குறது ரொம்ப அருமையாக இருக்கும், நியாயமாக கூட தெரியும். அப்புறம் இதெல்லாம் செஞ்சால் தான் நீ பிழைக்க முடியும், உனக்கு யார் உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிலாம் கூட சொல்லுவார். அந்த சிறிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். பாருங்கள், யோசேப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை எல்லாத்தையும் அவன் உண்மையாக செய்தான். போத்திபார் வீட்டில் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்தான். பிறகு சிறைச்சாலையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்தான். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? கொஞ்சத்தோடு உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்திலுமே அதிகாரி ஆக்குவேன்னு சொன்னதை கண்கூடாக பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது இல்லையா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அவ்விதமாக தான் தானியேலின் வாழ்க்கையில் கூட நான் பார்க்குறோம். அவனை படிப்படியாக உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேலை கொண்டு போனார். தானியேல் ஆண்டவர் பேருள்ள விசுவாசத்திலே கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை, சந்தேகமே படவில்லை. சிங்கக்கேபியில் போட்டாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறதை விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி தினமும் 3 வேளை அவன் ஜெபித்தான். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம் உண்மையாக செய்தான், லஞ்சம் வாங்கவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் உலக பிராமண வேலையில் உண்மையாக இருந்தான், பொய் சொல்லவில்லை, சில சலுகைகளுக்காக பொய்யான கையெழுத்து போடவில்லை, லஞ்சம் வாங்கிக்கிட்டு அரசாங்கத்துக்கு விரோதமான சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை குறுக்கு வழியில் காரியங்களை மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உண்மையாக செய்தான். ஆகவே ஆண்டு படிப்படியாக உயர்த்தினான் என்று சொல்லி பார்க்கும். நீ எனக்கு மிகவும் பிரியமான என்று தானியேலை குறித்து சொன்னார் இல்லையா? ஆகவே இங்கே காயினை குறித்து ஆபேலை குறித்து நாம் பார்க்குறோம். காயினுடைய காணிக்கை காட்டிலும் ஆபேலுடைய காணிக்கை உன்னதமானதாக இருந்தது. உன்னதமான காணிக்கை எப்படி செலுத்த முடிந்தது? ஆபேல் ஆண்டருக்கு பயந்து, ஆண்டருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டரை நம்பி, ஆண்டரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் ஜீவித்தான். அதுதான் முக்கியமான காரணம். ஆகவே அவனுடைய காணிக்கை ஆண்டருக்கு பிரியமாக இருந்தது. அடுத்த வசனம் பார்க்குறோம். 5வது வசனத்தில் விசுவாசனாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது நமக்கு நன்றாக தெரியும். எனக்கு உயிரோடு இருக்கும்போதே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் காணப்படாமல் போனான். அப்படியே ஆண்டவனை அழைத்து கொண்டான். மரணத்தையே காணவில்லை, மரணத்தை ருசி பார்க்கவில்லை. அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி கொடுத்தது யாரு? அவங்க அப்பாவா? ஏனோக்குடைய அப்பாவா? இல்லை ஏனோக்குடைய தம்பியா? ஏனோக்குடைய பிள்ளைகளா? இல்லை, ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ ஒவ்வொரு நாளும் என் கூட வாக்கிங் போகிற, இப்போ என் கூடயே நீ எப்பவும் பெர்மனண்டாக இருக்கணும்னு சரி நான் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு. அப்போ சாட்சி கொடுத்தது ஆண்டவர் தான்.
அப்போ உங்களையும் என்னையும் குறித்து கூட ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை பிரியப்படுத்துறதுக்காக நம்மிடத்திலிருந்து ஏதோ சில சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக கூட நம்மை குறித்து புகழ்ந்து பேசலாம். அதை நம்பி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. புகழ்ந்து பேசலாம். நம்ம அவன் எதிர்பார்த்த மாதிரி செய்யலை, நடந்து கொள்ளலை, அவன் கேட்ட உதவி செய்யலைன்னா நம்மை பற்றி தூற்றுவார்கள். அடுத்த நிமிஷம் மாறிடுவாங்க. அவன் மனிதனுடைய சாட்சியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ஒன்றத்துக்கு உதவாது, செல்லா காசு. அது தேவன் சாட்சி கொடுக்கணும். யோபு சொல்லும் பொழுது, எனக்கு சாட்சி பெறுறவர் பரலோகத்தில் இருக்கிறார், என்னுடைய சாட்சி தேவனத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பெறுறவர் அங்கே இருக்கிறார், அவருக்கு தெரியும் என் வாழ்க்கையை பற்றி. அதே மாதிரி ஆண்டவர் சாட்சி பார்த்தார்ல, சாத்தான்டே சொன்னார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி உத்தமனாய் ஜீவிக்கிற அவனுக்கு ஒப்பானவன் யார்? பூமியில் யாருமே இல்லை. அவன் சன்மார்க்கனும் உத்தமனுமாய் இருக்கிறான். ஆண்மேல் என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை பற்றி என்ன சொல்கிறார், ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார், அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு குறித்து அப்படி சாட்சி கொடுத்தார். ஆபேலை குறித்து கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து எப்படி கொடுத்தார்? ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன் சொல்றார். நான் செய்யப்படுறது ஆபிரகாம் மறைப்பேனோ என்று சொல்கிறார். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் செயல்பட வேண்டும். கேவலம் இந்த அழிந்து போகிற நிரந்தரமில்லாத சின்ன சின்ன சலுகைகளுக்காக ஆண்டரை விட்டு நாம் விலகி விடக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வர சோதனை. இதெல்லாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய திராணிக்கு மேலாக நம்ம ஆண்டரை சோதிக்க மாட்டார். உனக்கு வந்து 10வது இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதை இருக்க வேண்டியது அவசியம். சின்ன சின்ன காரியங்களை உண்மையாக இருந்தால்தான் அவருடைய ராஜ்யத்திலே பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதுங்க ஏனோக்கு குறித்து நாம் வாசிக்கிறோம். அடுத்த அது சொன்ன உடனே 6வது வசனத்தில் பார்க்குறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாம் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்காவிட்டால் நாம் தாறுமாறாக ஜீவிப்போம். உலக ஜனங்கள் தான் நாமும் ஜீவிப்போம். பொய் சொல்லுவோம், பணத்துக்காக எது வேண்டுமானாலும் உலக ஜனம் செய்வோம். அதுமாதிரி நாமும் செய்வோம். அரசாங்கம் கொடுக்குற சலுகைக்காக பொய் சொல்லுவோம். உலக ஜனம் அப்படி செய்வாங்க, நாமும் அப்படி செய்வோம். எல்லாமே செய்வோம். குறுக்கு வழியில் காரியங்களை செய்வோம். ஆண்டவர் பயப்படுற பயம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா எல்லாமே போயிடும். அப்போ விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நமக்கு பிரியமாக தான் நான் நடப்போம். அதான் ஆண்டவர் சொன்னார், 2 எஜமானுக்கு ஒளி செய்ய முடியாதுன்னு சொன்னார். நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இல்லாவிட்டால் நமக்குள்ளே பிசாசு, உலக ஆசை, இச்சைகள், பண ஆசை, பொருள் ஆசை, மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் எல்லாம் உள்ளே வந்துவிடும். அது ரொம்ப ஆபத்தானது. விசுவாசம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு போய்விடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறேன்னு விசுவாசிக்க வேண்டும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரீலத்துக்கு தான் நான் அளிக்க பலன் என்னோட வருதுன்னு சொல்கிறார் அல்லவா, அதை விசுவாசிக்க வேண்டும். அது விசுவாசத்தான் நம்ம எப்படி இஷ்டப்படி நம்ம ஜீவிப்போமா, தாறுமாறாக ஜீவிப்போமா, மனமான போக்கில் ஜீவிப்போமா, லட்சியப்பெற முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அது மாதிரி பழைய வாழ்க்கைக்கு நம்ம போக முடியுமா? ஒரு நாளும் போக முடியாது. அவை ஆண்டவர் உதவி செய்வாராக. 4 நாள் விசுவாசத்தில் பலப்பட நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடியாக நோவாவை குறித்து பார்க்கிறோம். 7வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனானான் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். ஆகவே பேழையை கட்டும்படியாக ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அதே விதமாக ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொன்னார் கீழ்ப்படிந்து அப்படியே காரணம் என்ன, ஆண்டவரை விசுவாசித்தான், அவரை நம்பினான். பெரிய வெள்ளம் வரப்போது இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன்னு சொன்னார். அதை அவன் நம்பினான். இதே காரியத்தை நோவா எடுத்துகிட்டு போய் மற்ற ஜனங்கள்கிட்ட சொன்னான். அந்த மற்ற ஜனங்கள் நம்பல, அதனால சிரித்தார்கள். நோவா தாத்தாக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னு நினைத்தார்கள். நோவா ஆண்டு சொன்ன எச்சரிப்பான வார்த்தை மற்ற ஜனங்களுக்கு சொன்னான். வெள்ளம் வரப்போகுதுப்பா, ஜலப்பிரளயம் வரப்போகுது, ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறாரு, நீங்கள் மணந்துடுமுங்க, உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். தினந்தோறும் சொன்னார்.
ஆனால் யாருமே நம்பவில்லை. ஏனென்றால் அவர் ஆண்டரை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவா விசுவாசித்தார். அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, மருமக்குமாரெல்லாம் விசுவாசித்தார்கள். நோவோடு சேர்ந்து அந்த பெரிய பேழையை கட்டினார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்தார்கள். அதேமாக ஜலப்பிரளயம் வந்த பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். விசுவாசியாத எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். 8வது வசனத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போயிட்டு சொன்னான். உடனடியாக மறுவார்த்தை பேசாமல் கீழ்ப்படிந்து போனான். அப்போ விசுவாசம் வரும்போது கீழ்ப்படிதல் வருகிறது. அது அந்த கீழ்ப்படிதல் கிரியில காட்டுகிறது. விசுவாசம், கீழ்ப்படிதல், கிரியை எல்லாம் எவ்வளவு தொடர்புள்ளது என்று பாருங்கள். நாம் ஆண்டரை விசுவாசிக்கும் போது கீழ்ப்படிதல் தானாக வரும். ஆண்டரை நேசிக்கும் போது விசுவாசம் கீழ்ப்படிதலும் மிக சுலபமாக வரும். அதனால தான் உன் தேவனாய கர்த்தரை முழு இருத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் நேசிப்பாயான்னு சொல்கிறார். நம்மை சிந்தித்து பார்க்கலாம். நாம் உலகத்தை நேசிக்கிறோமா? உலகத்தில் சலுகைகள், உலகத்தில் நல்லா இருக்கணும், பெரிய ஆளாக வரணும், நிறைய சம்பாதிக்கணும், ஆடம்பரமாக சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறோமா? அல்லது ஆண்டருக்கு பிரியமாக ஜெயிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமா? அதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் விசுவாசம், ஆண்டர் பேரில் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆண்டருக்கு பிரியமாக ஜெயிப்போம், அது கீழ்ப்படிவோம். நாம் விசுவாசம் இல்லாமல் ஆண்டரை பின்பற்ற முடியாது. அதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்கிறார். சீஷனே அப்படி தான் சொன்னார்ல. அப்போது விசுவாசம் தான் அவரை பின்பற்ற முடியும். அப்போ விட்டு விட்டு வான்னு சொல்லும்போது உனக்கு எதுலேயும் பிடிப்பு இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் விட்டு தள்ளி என்னையே சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டரையே சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதான் விசுவாசமான ஒரு வாழ்க்கை. நானும் ஒரு விசுவாசின்னு சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. அதை கிரியினாலே காட்ட வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாததை போல ஜீவிக்க வேணும்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 29வது வசனம் 29. மேலே சகோதரி நான் சொல்லியது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதல் போலவும், அழுகிறவர்கள் அழாதல் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதல் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகம் ஒரு நிமிஷத்தில் அழிக்கப்பட போகிறது. ஆகவே இந்த உலகத்திலே ஒரு பிடிப்பு வேண்டாம். இந்த உலகம் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது. உலகத்தினால அப்படி நினைப்பாங்க. அவங்க சொல்கிறது, ஆமாம் இந்த உலகத்தில் யார் இருக்க போகிறாங்க, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகணும் தான் அப்படின்னு சொல்லுவார்கள். யாரும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லைன்னு சொல்கிறதோடு சரி. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா இந்த உலகத்திலே பெர்மனண்ட்டாக இருக்க போகிறவங்க மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதுதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் அழுகிறவர்கள் அழாதல் போலவும், சந்தோஷப்படாதல் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாக அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை குறித்த கவலை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டரை எப்படி பிரியப்படுத்தலாம், ஆண்டருக்காக எப்படி ஜீவிக்கலாம் என்று சொல்லி அந்த விதமான கவலை தான் நமக்கு தேவை. அந்த ஆவிக்குரிய கவலை, உலகப்பிரகாரமான கவலை நமக்கு தேவையில்லை. அப்போ விசுவாசம் தான் அந்த ஆண்டருக்கு எப்படி பிரியமாக ஜீவிக்கலாங்க அந்த எண்ணமே வரும், இல்லாட்டாலும் வராது. அவை விசுவாசத்தினாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவானில் நாம் வாசிக்கிறோம். அது எபிரேயர் 12 வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 12வது அதிகாரம் 14வது வசனம் 14. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
விசுவாசம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் பரிசுத்தமும் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இப்போ ஆண்டு சீக்கிரமாக வரப்போகிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ அவர் வரும்போது அவருக்கு நேரம் அவரை பார்க்க போகிறோம், அவரை தரிசிக்க போகிறோம். அப்படி தரிசிக்கணும், தைரியமாக அவரை சந்திக்கணும்னு சொன்னார். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக நாம் ஜீவிப்பது மிக மிக அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவை அதெல்லாவற்றையும் கூட நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தினாலே கரைப்படாதவர்களாய் ஜீவிக்கிறோமா? ஏனோக்கு அப்படி தான் ஜீவித்தான், தேவனோடு கூட நடந்தான். இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாதவளை போல அவன் ஜீவித்தான். உலகத்தால் கரைப்படாமல் ஜீவித்தான். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. அப்போ ஆண்டு பேரில் விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். ஆண்டுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய கிரயம் செலுத்த வேண்டும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ண வேண்டி இருக்குது. அநேக காரியங்களை ஆண்டுக்காக விட்டுத்தள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதெல்லாம் சந்தோஷமாக யார் விட்டு தள்ளி ஆண்டுக்காக ஜீவிக்கிறார் அவர் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர். பரிசுத்தம் என்று சொன்னாலே பிரித்தெடுக்கப்படுதல் என்ற அர்த்தம். ஆகவே ஆண்டுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. அந்த மணவாட்டைய சபை அழைத்து செல்ல ஆண்டவர் வரப்போகிறார். ஆகவே ஆண்டுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? அது மிக மிக முக்கியம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு விசுவாசின பட்டியலே நாம் பார்க்குறோம். அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். அவளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உலக ஜனங்களுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. உலக ஜனங்களை போல ஜீவிக்கவில்லை. அவர்களுடைய நோக்கங்கள் குறியெல்லாம் வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்படியே எபிரேயர் 11 பாருங்கள். எபிரேயர் 11 13வது வசனம் 13. இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பிரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவை தூர தேசத்தை பார்க்கக்கூடிய கண்கள். தூர தேசம் என்பதை குறிக்கிறது ஆண்டவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த தூர தேசத்தை அவர்கள் பார்த்து அதை நம்பி அணைத்து கொண்டார்களாம். அதை அணைத்து கொண்டு பூமியினுடைய காரியங்களை விட்டு தந்தார்கள். அவை நாம் எதை அணைத்துக் கொள்கிறோம், எதை உதறி தருகிறோம் என்று சொல்லி நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பிரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்படி அடுத்த வசனம் 14. இப்படி அறிக்கையிடுவர்கள் சுயதேசத்தை நாடி போயிடும் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அவருடைய சுயதேசம் இது ஆண்டவருடைய ராஜ்யம்தான் சுயதேசம். பிலிப்பியர் 3 வாசிக்க வேண்டுமாக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் அல்லவா? அதுதான் நம்முடைய சுயதேசம். அவை அந்த சுயதேசத்தை நாடி போயிடும் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்களாம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதுக்கு திரும்பி போதில் அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை குறித்து அவர்கள் நினைக்கவே இல்லை. இந்த உலகத்தில் நன்றாக இருக்கணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு சில எண்ணமே கிடையாது. அது இந்த உலகமானது அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆகவே அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார். இந்த உலகத்தை காட்டிலும் அழியாத பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அந்த நகரம் புதிய எருசலேம், அந்த பரம சியோன், அந்த புதிய எருசலேமே அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை நம்பி ஜீவித்தார்களோ, அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார்களோ அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண்கள் கண்டதினும் இல்லை, மனுஷனை இடத்தில் தோன்றினும் இல்லை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். அதுக்கு அதை விசுவாசித்தார்கள். நிச்சயமாக நாங்கள் அந்த நகரத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி உறுதியான நம்பிக்கையோடு இருந்தாலும் சொல்லி பார்க்குறோம். அவை அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தான் அவர் இந்த உலக வாழ்க்கையை துச்சமாக நினைத்தார்கள், எல்லாற்றையும் அற்பமாக நினைத்தார்கள், சுலபமாக எல்லாற்றையும் உதறி தள்ளினார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நாம் பார்க்குறோம். அவர்கள் அக்கினி சூழலிலே போடப்படும் பொழுது அவர் பயப்படவில்லை. என்ன இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை இந்த அக்கினி சூழலிலிருந்து பாதுகாப்பார் என்று விசுவாசித்தார்கள். பாதுகாப்பு எங்களை தராவிட்டாலும் கூட, ஆண்டவரை காப்பாற்றாவிட்டாலும் கூட, நீர் நிறுத்தின இந்த சிலைக்கு முன்பாக படிந்து கொள்ள மாட்டோம் என்று ராஜாவுக்கு
துணிகரமாக பதில் சொன்னார்கள். ஆண்டவருடைய விசுவாசத்தை கனமணினார், அவரே இறங்கி வந்தார்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் அந்த நெருப்பினையில் எரிந்து சாம்பலாய் போனார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோ நெருப்பிலே உலாவினார்கள். அந்த நெருப்பு அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நிறைய சிந்தித்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். அவை ஆண்டரை முழுதுமாக நம்பி நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவ்விதமான பெரிய பட்டியல் தான் இந்த எபிரேயர் 11 நாம் பார்க்குறோம். அவ்விதமாக ஆண்டர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் கூட இந்த பட்டியலில் உள்ள இந்த விசுவாசியை போல ஆண்டக்காக உறுதியாக ஜீவிப்போம். இப்போ இல்லாத நாட்கள் கொடிய நாட்களில் இருக்கணும். இதை விட கொடிய நாட்களாக வரப்போகிறது. அப்போ நம்ம கண்மலையாக கிறிஸ்தின் மேலே கட்டப்பட்டவர்களாக இல்லாவிட்டால், நம்முடைய விசுவாசத்தை உறுதியாக இல்லாவிட்டால், நம்முடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து மேலே இல்லாவிட்டால், சிறிய காரியம் சிறிய சோதனை வந்தால் கூட நம்ம விழுந்து போவோம். தாங்க முடியாது, விழுந்து போவோம். அப்படி ரொம்ப பரிதாபமானது. ஆண்டவர் வருகையிலே நாம் கைவிடப்படுவோம். நான் அவனை அறியேன் என்று சொல்வார். நமக்கு ஆண்டவருக்கும் உறவே இருக்காது. நமக்கு ஆண்டவருக்கு உறவை உண்டாக்குவதே விசுவாசம்தான். அந்த பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவை தான் 2 கொரிந்தியர் 11 2 கொரிந்தியர் 2வது விதத்தில் பவுல் சொல்லும் பொழுது, உங்களை கிறிஸ்துவுக்கென்று கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்காக உங்களை கற்புள்ள கன்னியாக நியமித்தேன் என்று சொல்கிறார். அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். அப்படிப்பட்டவர் தான் அவர் வரும்போது அவரோட போக முடியும். ஆண்டதை அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட விசுவாசி தைரியத்தை நமக்கு தருவாராக. இந்த உலக ஜனங்களை பிரியப்படுத்தாமல் ஆண்டரை பிரியப்படுத்தவும். உலக ஜனம் நமக்கு முன்மாதிரி அல்ல, ஆண்டு தான் நமக்கு முன்மாதிரி. அதை எபிரேயர் 12 கூட வாசிக்கிறோம். நமக்காக அவர் முன்மாதிரியாக அவருடைய அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அவர் எப்படி அவமானத்தை சகித்தாரோ, அந்த தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சகித்தார், சிலுவை சகித்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இப்படி பிதாவின் வலது பக்கத்தில் விட்டிருக்கார் இல்லையா? அதை போல் நாம் கூட இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம். அற்பமான ஒரு வாழ்க்கை. அதை ஆண்டற்கென்று எல்லாவற்றையும் சகித்து, சிலுவை சகித்து, ஆண்டற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, கண்மலையாய் கிறிஸ்து மேலே அசிபாரப்படப்பட்டவர்களாக ஜீவித்து, அவரையே பிரியப்படுத்தி ஜீவித்து நம்முடைய ஓட்டத்தை முடித்தால் நிச்சயமாக வரும்போது அவர்கள் கூட நான் போவோம். அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டதாமே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற வாழ்க்கையை நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக.